மஸ்தருன் மஸ்தராயிருக்கும், உசிவபிகி அந்த மஸ்தரை கொண்டு இங்கே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. நீல் முபாலகத்தி முபாலகாவுக்காக. அப்போ வஸ்வ சொல்ல வேண்டிய இடத்துல மஸ்தரை சொல்லுவாங்க. வஸ்வ சொல்ல வேண்டிய இடத்துல ஜெயிதுன் ஆதிலுன் சொல்ல வேண்டிய இடத்துல ஜெயிதுன் அதுலுன், ஜெயிதுன் ஆதிலுன் ஆண்டு சொல்ல இடத்துல அதில், ஜெயிதுன் ஆலிமுன் என்று சொல்ல வேண்டிய இடத்துல ஜெயிதுன் இல்முன்னு சொல்கிறது. விளங்குதா? அது ரொம்ப கடப்பான வார்த்தை. அவள் தான் இல்முங்க. அவர் என்ன இருக்குது, நீதங்க அன்னே சொல்லிடுறது. முபாலகாவுக்காண்டி சொல்லுவாங்க. அப்போ கைப் என்ற வார்த்தை மஸ்தருன், அது மஸ்தராக இருக்கும். உசிவபிகி அதை கொண்டு இங்கே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது முபாலகத்தி முபாலகாவுக்காக. எப்படி ஷஹாதத்தி பி கௌலி தாலா ஆலிமுல் கைபி வ ஷஹாதா, ஆலிமுல் கைபி வ ஷஹாதா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிலே ஷஹாதத் இருப்பதை போல மறைவானதையும் நிதர்சனமானதையும் விளங்கக்கூடியவன். மறைவானதையும் நிதர்சனமான அங்கேயும் ஷஹாதத் தான் மஸ்தர் தான் வந்திருக்கு. ரைட்டா? ஆலிமுல் கைபி வ ஷஹாதத்தி விளங்குதப்பா? மறைவானதையும் நிதர்சனமானதையும் விளங்கக்கூடியவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சொல்லிலே ஷஹாதத்தி என்ற வார்த்தையை போல. அப்போ அங்கனையும் ஷாஹிதுன்ற இடத்துல ஷஹாதத்துன்னு என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு. விளங்குதப்பா? கண்கூடாக தெரியக்கூடியவைகளையும் விளங்குறவன். ஷாஹிதுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல ஷஹாதத்துங்கிறது வருது. சரி, அரபியர்கள் எது எதெல்லாம் கொஞ்சம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கோ அதை ஃபுல்லாக நினச்சிவாங்களாம் கைபுங்குவாங்க. உதாரணமாக மேட்டு பகுதி இருக்குன்னு வச்சுக்கேன், அது மேட்டு பகுதிக்கு அடுத்து கீழே பள்ள பகுதி இருக்கும். அப்படி தானே? மோட்டில் ஏறி கீழே இறங்குவோம்லப்பா, இந்த மேட்டில் ஏறும்போது எது தெரியாதே, பின்னால் உள்ள அந்த பள்ளப்பகுதி தெரியாது. மேட்டு பகுதிக்கு பின்னால் உள்ள பள்ளப்பகுதிக்கு என்ன செய்வாங்க, கைபுங்குவாங்க. எதெல்லாம் தாழ்வாக இருக்கிறதோ, தாழ்வாக இருக்கக்கூடியது எல்லாம் என்ன செய்வாங்க, கைபுன்னு சொல்லுவாங்களாம். ஒரு அரபியர்கள் து சம்மில் முத்துமை இன்னமினல் அறுதி, பூமியில் தாழ்வு பகுதியை தாழ்வு பகுதியையும் ஒல் ஹம்ச தல்லத்தி தலீலு குல்லியத்தை மேட்டு பகுதியை அடுத்திருக்கின்ற பள்ளப்பகுதியையும் கைபன் கைப் என்று சொல்வார்கள். ஏவா குல்லியத்தினா மேட்டு பகுதி, மேட்டு பகுதிக்கு அடுத்திருக்கிற பள்ளப்பகுதியையும் பூமியில் தாழ்வு பகுதியையும் அரபியர்கள் கைப் என்று சொல்வார்கள். அரபியர்கள் கைப் என்று சொல்வார்கள். தாழ்வு பகுதியெல்லாம் தெரிய மாட்டாங்கள்ல, தாழ்வு பகுதி, மேட்டு பகுதிக்கு இருக்கிற அடுத்து இருக்கிற குழிப்பகுதி அதெல்லாம் கண்ணுக்கு என்ன செய்ய மாட்டேங்குதே, தெரியாது. அதையெல்லாம் அரபியர்கள் என்ன செஞ்சிருவாங்களாம், கைபுன்னு சொல்லுவாங்க. ரைட்டு தானப்பா? அதுக்கடுத்து ஃபை இல் முடிஞ்சு போச்சா? இப்போ வஸ்ஃபை சொல்ல வேண்டிய இடத்துல காயிபுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல கைபுன்னு சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னோம். இப்போ அடுத்து இன்னொரு ஆய்வு. ஏப்பா ஃபை இல், இந்த கைபு என்பது ஃபை இல் என்பது அன்னரு அசலில் எப்படி இருந்துச்சுன்னா கை ஈபுன்னு இருந்துச்சான். ஏப்பா எப்படி இருந்துச்சு? கை ஈபு, 2 ஏ இருந்துச்சு. 2 ஏ இருக்கிறதுனால 2 ஏயும் ஒரு அழுத்தி கைபுன்னு ஆக்கியாச்சு. அதுக்கு அடுத்து லேசுக்க வேண்டிய கைபுன்னு ஆக்கியாச்சு. ரைட்டா? கைபுடைய அசல் கையீபு என்று இருக்கும். கையீபு, அந்த கையீபுங்கிறத 2 ஏ ஒரே இடத்தை சேர்ந்ததில்ல, அது ஒன்று சேர்ந்ததுனால 2ஐயும் அழுத்தி கையீபு. அதுக்கு அடுத்து லேசுக்கா வேண்டி நெஞ்சாச்சே கைபுன்னு ஆக்கியாச்சு. எடுத்துனப்பா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அல்லது இந்த கைபு என்பது ஃபைஇல் என்ற வசனாக இருக்கும். என்ன வசனே சொல்லு? ஃபைஇல் என்ற வசனாக இருக்கும். குஃபிஃப, அதைத்தான் லேசாக்கிட்டோம். அப்போ கையீபுன்னு இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? கையீபுன்னு இருந்துச்சு. கையீபுங்கிறத என்ன செஞ்சாச்சு, கையிபுன்னு ஆக்கி கையிப கைபாக்கியாச்சு. எடுத்துனே குஃபிஃப லேசாக்கப்பட்டுருச்சு. எது மாதிரினா கையில்ங்கிற மாதிரி, அதாவது ஹிம்யர் கோத்திரத்தில் ஒரு மன்னன் பேர் எப்படி இருந்துச்சான், கையில் இருந்துச்சான். அந்த கையில் தான் எப்படி ஆக்கிட்டாங்க, கையில்னு ஆக்கிட்டாங்க. கையில் 2 ஏ அதை சுருக்கி என்ன செஞ்சாச்சு கையில். கைப் கையில் கேட்டால் வருதா? ஹிம்யர் கோத்திரத்தில் உள்ள ஒரு ராஜா, ஹிம்யர் கோத்திரத்தில் உள்ள
ஒரு ராஜாவுக்கு கையிலுங்குவாங்க, அதனுடைய அசல் எப்படி இருந்துச்சு? கையில் இருந்துச்சு. எடுத்தனப்பா பா கையில் என்பதை போல இம்மியர் கோத்திரத்தில் உள்ள ராஜாவுக்கு கையில் என்று சொல்வதை போல அசல்ல கையில் இருந்துச்சு. கையில்ங்கிறது தான் அதை தள்ளி விட்டுட்டு ஏய கையில் அவன் ஆக்கியாச்சு. சரி, இங்கே என்னங்க அர்த்தம்? கைபு என்பதை கொண்டு நோக்கம் என்ன? ஒல் முராது பிஹி, கைபு என்பதை கொண்டு நோக்கம் அல் ஹஃபியுல்லதி லா யுதுரிக்குல் இசு, அறிவதை புரிந்து கொள்ளாதே அதி மறைவான விஷயமா இருக்கும். அறிவு புரிந்து கொள்ளாத, விளங்கி கொள்ளாத ஒன்றுக்கு தான் என்ன சொல்லுவாங்களாம்? கைபுன்னு சொல்லுவாங்களாம். அதான் கைபை, அறிவு புரியாததையெல்லாம் ஈமான் கொள்வார்கள், அறிவு விளங்கி கொள்ளாததையெல்லாம் என்ன செய்வாங்க? ஈமான் கொள்வார்கள். இவன் சிலர்களுக்கு அல்லாஹ் இதாயத்தை கொடுத்துருக்கான், சிலருக்கு இதாயத்தை கொடுக்கல. இதை பற்றி நான் பேசலாமா? அவனுக்கு ஏன் இதாயத்து கொடுக்கல, இவனுக்கு ஏன் இதாயத்து கொடுக்கலன்னு. அதெல்லாம் கைபான விஷயம், விளங்குதா? நல்லோர்கள் சோதிக்கப்படுறாங்க, நல்லோர்கள் சோதிக்கப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க. சேட்டை பண்ணுறவன் நல்லா இருக்கான். என்னடா இது, சேட்டை பண்ணுறவன் நல்லா இருக்கான். அவுலியாக்கள்லாம் கஷ்டப்படுறாங்களே, நபிமார்கள்லாம் கஷ்டப்படுறாங்களே. அதெல்லாம் கைபான விஷயம், நம்ம அதை பற்றி பேசக்கூடாது. அஷத்து நாசி பலா அன் அல் அம்பியாவு சும்மல் அம்சலு சும்மல் அம்சலு, மக்களிலேயே சோதனையால் ரொம்ப கடுமையானவர்கள் நபிமார்கள். அஷத்து நாசி பலா அன் அல் அம்பியா, நபிமார்கள் என்ன தப்பு செஞ்சாங்க? அவங்களுக்கு தான் கடுமையான சோதனை. நபி சொல்லாத 3 நாள் தொடர்ந்து சாப்பிட்டதில்லை, விளங்குதா? வா நான் நபி ஸல்லல்லாஹு 3 நாள் தொடர்ந்து சாப்பிடலை, வாழ்நாள் முழுவதும் வயிறு நிறைய சாப்பிடல. வாழ்நாள் முழுவதும் ஒரு நாள் சாப்பிட்டா 2 நாள் பட்னி, 2 நாள் சாப்பிட்டா 3ஆவது நாள் பட்னி. அஷுபோவு யௌமன் அஜூபி யௌமன் அஷுபோவு யௌமா, ஒரு நாளைக்கு பண்ண கிடக்கிறேன், இன்னொரு நாளைக்கு சாப்பிட்றேங்கிறாங்க. நீங்கள் நம்ம என்னைக்காவது பண்ண நடந்திருக்காமா? ஏன் அப்படி கஷ்டம் நபி கொடுத்தான்? ஊதீத்து ஃபில்லாஹி மாலா யூதா அதுன் ஃபில் ஆலமி, உலகத்திலே யாரும் தரப்படாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நான் தொல்லை தரப்பட்டிருக்கிறேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதெல்லாம் என்ன, அதெல்லாம் அவங்க அறிவுலாம் வழங்காது, அது அல்லாஹ்வுக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 வயசில் இருந்து 52 வயசு வரையா வளர்த்தவர் யார்? அபூ தாலிப். அவருக்கு ஈமான் கிடைக்கலையே. இன்னைக்கு அவரை எப்படியா முயற்சி செஞ்சு கொண்டு வந்தோம்னு பார்த்தாங்க. இன்னைக்கலா தகுதி மன்ன அபுத்த வலாக்கி நல்லா எதி மையஷா. அபூஜெயிலுடைய 3க்கு இதாயத்தை கொடுத்தான். யாருக்கு இதாயத்தை கொடுத்தான்? அபூஜெயிலுடைய மகன் இக்ரிமத்தி பின் அபி ஜெயில்னு ஹதீஸ் வருது, விளங்குதப்பா? காலகாலமாக ஏற்றுக்கிட்டு இருந்த அபூ சுஃபியானுக்கு இஸ்லாம் கிடச்சிருச்சு. அபூ சுஃபியான் 2 அபூ சுஃபியானா. அபூ சுஃபியான் பின் ஹாரிஸ் பின் அப்துல் முத்தலிப், அவர் ரசூல் ஸல்லல்லாஹு மாதிரியே இருப்பார். அபூ சுஃபியான் பின் ஹாரிஸ் பின் அப்துல் முத்தலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி விளங்குதப்பா? தந்தையோடு பிறந்த ஹாரிஸினுடைய மகன் தான் யார்? அபூ சுஃபியான். அபூ சுஃபியான் பின் ஹாரிஸ் பின் அப்துல் முத்தலிப் ரசூல் ஸல்லல்லாஹு மாதிரியே இருப்பார். ரசூல் ஸல்லல்லாஹுடைய குடும்பத்தில் 4 பேர் ரசூல் ஸல்லல்லாஹு மாதிரி இருப்பாங்க. அது அபூ சுஃபியான் பின் ஹாரிஸ் பின் அப்துல் முத்தலிப் பெரிய தம்மவன். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, விளங்குதா? யார்? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு மாதிரி இருப்பாங்க. ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு யார்? அஷ்பஹத்த ஹல்கி வ ஹுல்கி, அஷ்பஹத்த என் உருவ அமைப்பிலையும் குணத்திலையும் எனக்கு நீர் ஒப்பாகி விட்டீர். உருவ அமைப்பில் அலி இல்லாத தம்பி ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு மாதிரி இருப்பாங்க. 3ஆச்சா? குஸம் பின் அப்துல்லா யார்? குஸம் பின் அப்பாஸ், குஸம் பின் ஃபதுல் பின் அப்பாஸ், அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ரலியல்லாஹு அன்ஹும். அதுக்கடுத்து குஸம் பின் அப்பாஸ், அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மகன் குஸம்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் யார் மாதிரி இருப்பா? ரசூல் 4 பேர். அதில் அபூ சுஃபியான் பின் ஹாரிஸ் பின் அப்துல் முத்தலிப் நபி ஸல்லல்லாஹு மாதிரியே இருப்பார். கேட்டேன், ரசூல் தான் மேலே பிரியமாக இருப்பார். எல்லாம் 10 காலத்தில் சிறக்க வந்தார். அபூ சுஃபியான் பின் ஹாரிஸு அந்த இந்து பிந்துத்துவாவுடைய கணவர் இருக்கார்ல, அவர் அபூ சுஃபியான் பின் ஹர்பு.
இந்த ஹுனைன் யுத்தத்தில் ஒட்டகத்தை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்கல்லப்பா, அது யார்? அபூ சுஃபியான் இப்னு ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப். நபியுன் லா கேதி அனபுனு அப்துல் முத்தலிப், நான் நபி, இதில் பொய் கிடையாது, நான் அப்துல் முத்தலிபின் பேரன். மகன் சொல்ல வேண்டிய இடத்துல பேரன்னு சொல்ல இடத்துல மகன் சொல்கிறாங்க. அப்போ அபூ சுஃபியான் இப்னு ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிபுக்கு இதாயத்தை கொடுத்துட்டான். காலங்காலமாக ஏற்றிக்கிட்டு இருந்த அபூ சுஃபியான் இப்னு ஹர்பு, ஹிந்து பிந்து உத்துபாவுடைய கணவருக்கு ஹிதாயத்தை கொடுத்துட்டான். ஏன் ஹிந்து பிந்து உத்துபாவுக்கே அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான், அபூ தாலிப் ஏன் கொடுக்கல? அதான் விளங்கக்கூடாது. ஏங்க கதிஜா நாயை தவிர, மாரியத்துக்கு வித்தியாவை தவிர யாருக்காவது ரசூல் பிள்ளை பிறந்துச்சா? நினச்சா அல்லாஹ் ஆயிஷா நாய்க்கு பிள்ளை கொடுத்துக்கலாமா இல்லையா? ஏன் கொடுக்க முடியாதா? ஏன் கொடுத்துருக்கலாம்ல? ஆயிஷா நாய் மூலமாக ரசூல் நம்முடைய பிள்ளைகள் பிறந்திருக்கலாம்ல? ஆயிஷா நாய் ரொம்ப விரும்பினாங்களா பிள்ளை வேணும்னு? கிடைக்கலையே. அதெல்லாம் பேசக்கூடாது. பார், இப்படி இருந்தே அகல் பைத்து கூட கொண்டிருக்கானுவோம். ஹுசைன் ரெடி எல்லா உணவு கொண்டாங்கல்ல, கொல்லுவேன்னு சொல்லி கொண்டு ஆஷூரால தான் கொண்டாங்க. அகல் பைத்து தானே. இப்படி எழுதியாக சேட்டை பண்ணுவான், குற்றவாளியாக போயிடுவானு. அப்படியே குற்றவாளி ஆக்கக்கூடாது. அகல் பைத்து எல்லாம் குறைச்சிட்டான். கியாம நாள் வரை இருப்பாங்க அகல் பைத்து. ஆனால் அதை எல்லா மனைவி மூலமாக கொடுத்து மற்றவங்களாம் குற்றவாளி ஆகிடக்கூடாதுல்ல. அதில் ஒரு ரகசியம் இருக்கலாம், நம்ம வழங்க முடியாது. அப்போ கைபி என்றால் விளங்குதப்பா, ஒரு முராதிபிகி கைபி என்பதை கொண்டு நோக்கம் ஹஃபியுள்ளதி லா யுதிரிக்குல் இஸ்ஸு, அறிவு விளங்கி கொள்ளாதே புரிந்து கொள்ளாதே அத்திய மறைவான விஷயமா இருக்கும். வலா எகத்தலீஹி பதாகத்துல் அக்கல், பதீகியான அக்கல் அதை தேடவும் செய்யாது. விளங்குதப்பா, பதாகத்தல் அக்கல் பதீகியான விஷயம் சொல்கிறாங்கல்லப்பா. நதிரின்னு ஒன்று இருக்குது, பதீகின்னு ஒன்று இருக்குது. பதீகினா டக்குன்னு எடுத்த உடனே புரியுறது. அந்த பதாகத்தில் அக்கல்லாம் அது புரியாது. விளங்குச்சா? நதிரியான அக்கல் வேணாலும் லேசாக தெரியலாம். கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா, ஆமாம் ஆயிஷா நாய்க்கு பிள்ளை கொடுக்காமல் இருந்தது என்ன இருக்குது, ஆயிஷா நாய்க்கு பிள்ளை கொடுக்காமல் இருந்தது என்ன இருக்குது. சில மன வருத்தங்கள் வந்துடக்கூடாது, அகல் பைத்து பாடா படிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னதையாவும் சிந்திச்சாவது என்னதையாவும் சொல்லிடுறோம். ஆனால் பதாகத்துல் அக்கல் அதை புரிந்து கொள்ளாதே, புரிவதை தேடாதே, அப்படிப்பட்ட மறைவான விஷயமா இருக்கும். ரைட்டா? கைபுன்னா கைபு ரெண்டு வகையான கைபு இருக்கான். சில கைபுகளுக்கு ஆதாரம் இருக்கும், சிலதுக்கு என்ன செய்யாது, ஆதாரம் இருக்காது. அதான் சொல்கிறாங்க, ஒவ்வொரு இந்த கைபாகிறது கிஸ்மானி, எத்தனை பங்காக இருக்கும்? 2 பங்காக இருக்கும். கிஸ்முன் ஒரு பங்கு, லா தலீலா அலைஹி அதன் மீது எந்த ஆதாரமும் இருக்காது, அதுக்கு எந்த ஆதாரமும் இருக்காது. கைபு கிஸ்மானி 2 பங்கு, கிஸ்முன் ஒரு பங்கு, லா தலீலா அலைஹி அதன் மீது எந்த ஆதாரமும் இல்லையே, அத்திய ஒரு பங்காக இருக்கும். ஒவ்வொரு மானா பி கௌலி தாலா, அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லை கொண்டு உண்டான கருத்தாக இருக்கும். என்ன சொல்லு? வ இந்தஹு மஃபாத்திஹுல் கைப், மறைவானதினுடைய திறவுகோல்கள், சாவிகள், தாக்கோல்கள் அல்லாஹ் இடத்தில் இருக்கிறது. லா யஅலமுஹா இல்லா ஹுவ, அந்த மறைவான விஷயத்தினுடைய திறவுகோல்களை, சாவிகளை அவனை தவிர யாரும் வழங்க முடியாது. லா யஅலமுஹா, அந்த மறைவான விஷயங்களினுடைய சாவிகளை அவனை தவிர இல்லாஹு, அவனை தவிர யாரும் வழங்க முடியாது. மஃபாத்தியுல் கைப் மொத்தம் எத்தனை? 5. மஃபாத்தியுல் கைபி ஹம்சத்துன், மஃபாத்தியுல் கைபி ஹம்சத்துன். விளங்குதா? மறைவான பொக்கிஷங்கள், திறவுகோல்கள், சாவிகள் 5. இன்னல்லாஹ் இன்தஹு இல்மு ஸாஅ, இன்னல்லாஹ் இன்தஹு இல்மு ஸாஅ, கியாம நாளுடைய விளக்கம் யாருக்கு மட்டும்தான் இருக்குது, அது தேர யாருக்கும் தெரியாதுங்க. விளங்குதாரு கேட்டேன். அது ஏதாவது இதெல்லாம் முடிய முடியாது. விளங்குதப்பா? அது மஃபாத்தியுல் கைப், அவன் மட்டும் வச்சிருக்கான் அதை. இன்னல்லாஹ் இன்தஹு இல்மு ஸாஅ வ யுனஸ்ஸிலுல் கைஸ, அவன் தான் மழையை இறக்குவான். எப்போ மழை வரணும்னு சொல்ல முடியாது. யுனஸ்ஸிலுல் கைஸ வ யஅலமு மா ஃபில் அர்ஹாமி, கர்ப்பப்பைக்குள்ளே என்ன இருக்கிறதுங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா, அது எவ்வளோ நாளைக்கு வாழும், நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா, யாரையாலும் சொல்ல முடியுமாங்க?
ஸ்கேனை வச்சு பார்த்து அப்படி இப்படின்னு சொல்கிறான், என்ன சொல்கிறாங்கிறான். அது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளை, அதுலேயும் தப்பு வருது. விளங்குதப்பா? அந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை, எவ்வளோ நாளைக்கு வாழும், அதனுடைய ரிசுக்குகள் எப்படி எப்படிலாம் இருக்கும், யாருக்கு தெரியும்? இப்போ ஏலமும் மாஃபில் அரஹாம், கெற்பப்பைக்குள்ளே உள்ளதை அவன் தான் விளங்குகிறான். எடுத்தனப்பா. வமா தத்ரி நஃப்சுன் பி ஐயி அர்தின் தமூது, ஒரு ஆன்மா எந்த பூமியிலே மரணிக்கும் என்று அவனை தவிர யாருக்கும் தெரியாது. அப்படிதானுங்க? வமா தத்ரி நஃப்சுன், எந்த ஆன்மாவுக்கும் தெரியாது, விளங்காது. பி ஐயி அர்தின் தமூத்து, எந்த பூமியில் அவர் மூத்தாகுவார். வமா தஅலமு நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா, நாளைக்கு என்ன செய்வாங்கங்கிறது யாருக்காவது தெரியுமாங்க? நீ திட்டம் போட்டு வைக்கலாம், அதான் நடக்காது. அதெல்லாம் நான் இப்படி நினச்சி வச்சுருந்தேங்க, அப்படி நினச்சி வச்சுருந்தேங்க சொல்கிறோமா இல்லையா? இதெல்லாம் மஃபாத்தியுல் கைபு, இதுக்கெல்லாம் அவனை தவிர யாருக்கும் தெரியாது. எழுதுனப்பா, இதுக்கெல்லாம் தலீல் கிடையாது, அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இல்லை அவசரமாக எங்கேயா போகிறோம், தடார்னு மழை வந்துடுது, ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, அங்கே போய் மூத்தாயிடுறாங்க. நடக்குதா இல்லையா? அப்போ இதுக்கெல்லாம் தலீல் கிடையாது. இந்த கைபு கிஸ்மு, இன்னொரு பங்கு நுசிப அலைக்கு தலீலும், அது மீது தலீலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொரு கைபான விஷயம் இருக்குது, பங்கு நுசிப அலைக்கு தலீலும், அது மீது என்ன செய்யப்பட்டிருக்கு, தலீலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கஸ்ஸானி, கர்த்தனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போல, சிவாத்தி, என்னுடைய சிவத்துகளை போல. எழுதுனப்பா, அல்லாஹ் ஒருவன் இருக்காங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா இல்லையா? ஃபீ குல்லி ஷையுன் லஹு ஆயத்துன் ததுல்லு அலா அன்னஹு வாஹிதுன், அவன் ஏகன் என்பதின் மீது அறிவிக்கின்ற அத்தாட்சி ஒவ்வொரு வஸ்துவிலையும் இருக்குது. அப்படி தானே? இந்த பெஞ்சை பார்க்குறோம், இந்த பெஞ்சை செஞ்ச ஒருத்தங்க இருக்கிறான். அப்படி தானே? இந்த பில்டிங்கை பார்க்குறோம், இந்த பில்டிங்கை கட்டின ஒருத்தன் இருக்கிறான். இந்த ஃபோனை பார்க்குறோம், இந்த ஃபோனை தயாரித்த ஒருத்தன் இருக்கிறான். அப்படி தானேப்பா? எதை எடுத்தாலும் கண்ணாடியை பார்த்தா இந்த கண்ணாடியை செஞ்ச ஒருத்தன் இருக்கிறான். வாட்சியை பார்த்தா வாட்சியை செஞ்ச ஒருத்தன். ஏண்டா, ஒவ்வொரு வஸ்துவையும் உருவாக்கி ஒருத்தன் இருக்கும்போது இந்த உலகம் அப்படி பொத்துக்கிட்டா வந்துச்சு. இந்த படைச்ச ஒருவன் இருக்க தானே செய்கிறான். உன் அறிவு எங்கே போச்சு? அவன் ஏகன் தானே, அவன் சர்வாதிகாரி தானே, அவன் அனைத்தையும் விளங்கக்கூடியவன் தானே. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? விளங்குதப்பா? அவன் சாணி இருக்கிறான்ங்கிறதை போல. சாணினா கர்த்தன், படைத்தவன், ஹாலிக், முன்மாதிரி இல்லாமல் அனைத்தையும் படைக்கக்கூடியவன். வாத்திரு சமாவாத்தி வல்லார், வானங்களையும் பூமியையும் முன்மாதிரி இல்லாமல் படைத்தவன். அவன் ஒருத்தன் இருக்கானு இருக்கா இல்லையா? இங்கே தலீல் இருக்கா இல்லையா? இப்போ சிவாத்தியா அவனுடைய சிவாத்திகளை போல அவன் ரஹீமா இருக்கான், கஃபாரா இருக்கான், ரஸாக்கா இருக்கான், சத்தாரா இருக்காங்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் வழங்க முடியுது. முடியலையா? முடியலையா? எல்லாம் கஃபாரா இருக்கிறதுனால தான் நம்ம நீங்கள் இருக்கிறோம். அவன் ரஸாக்கா இருக்கிறதுனால தான் சாப்பாடு நல்ல நல்ல சாப்பாடுலாம் கிடைக்குது. அவனுடைய சிவாத்துகள் அப்பப்போ நினைஞ்சிக்கிட்டு இருக்கே, விளங்குதானே? எவ்வளவோ சேட்டை பண்ணுறோம், அதை எல்லாம் மூடி மறைச்சி வச்சுருக்கான். இல்லைன்னா காரி துப்பிடுவானோ, சிப்பாவை போட்டு தலைப்பா கட்டி ஆப்பாவை மாட்டி எல்லாத்தையும் போட்டு மூடி என்ன செஞ்சிடறோம்ட்ட பாருன்னு மறைச்சிட்றோம். விளங்குதப்பா? செத்தார் வண்டவாளம் வெளியே தெரிஞ்சுன்னு வைய, அவ்வளவுதான். தலைப்பா கட்டி உள்ளே இருக்க முடிய மறைச்சி வச்சுக்கிறோம். விளங்குறேன் ஏன் விளங்குறா? எல்லாத்தையும் மறைக்கிறது தான். அல்லா எல்லாத்தையும் மறைச்சி வச்சிருக்கான். மனசிலாயோ? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போல, அவனுடைய சிபாத்துகளை போல எழுதனப்பா. வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளை போல, வஹ்வாலியினுடைய நிலைகளை போல. மறுமை நாளுடைய அடையாளங்கள்லாம் இருக்குத்தானே செய்யுதே இல்லையா? இதா ஃபாலத்து பி உம்மத்தி 15 ஹஸலத்தன் அல்லபிகள் பலாவு, என் சமுதாயத்தில் ஒரு 15 விஷயங்கள் நடந்து விட்டால் பலா முசீபத்தில் வந்துடும், கியாமனால் வந்துடும். இதே துகைத்துல் ஃபையு திவலா வலமானத்து மகனமா ஜக்காத்து மகரமா வத்தா ரஜுல் ஜௌஜத்துஹு வ அக்க உம்மஹு வ பர்ர சதீகஹு வ ஜஃபா அபாஹு வர்த்தபாத்தில் அஸ்வாத்துல் மசாஜித் வ ஃபீ ரிவாயத்தின் மஷாவிர். லுபிசல் ஹரீரு சுரிபல் ஹம்ரு வலஅன
ஆகிரு ஆதியில் உம்மத்தி அவ்வலஹா பல் எருத்தகிபு இந்த தாலிக்க ரீஹன் ஹம்ரா ஹஸ்பன் வ மஸ்ஹன் உக்ரிமர் ரஜுலு மகாபத்த ஷர்ரிஹி. ஒரு மனிதனை வயதுக்கு கல்விக்கு கண்ணியம் கொடுக்கணும். தீங்கை பயந்து ஒரு மனிதன் கண்ணியம் கொடுக்கப்படுவானே ஆனால் அதுதான் கியாமத்துடைய அடையாளம். ஒரு 15 அடையாளத்தை சொல்கிறாங்க. திருமதி ஷேட்புடைய ரிவாயத் இஸ்காத்தெல்லாம் ஓதிருப்போம். ஓதிருக்குமா? அப்போ கியாமத்துடைய விளங்குதப்பா அந்த அடையாளங்கள்லாம் இருக்குதான் ஜியாக்கு தலீல். அங்கே என்னென்ன நடக்கும்? யௌம யஃபிருல் மரு மின் அஹீஹி உம்மிஹி வ அபீஹி வ சாயிபத்திஹி வலீஹி லிக்குல்லி இம்ரிஇம் மின்ஹும் ஷஅனுன் யுக்னீஹி. விளங்குதப்பா அங்கே யாரும் யாருக்கும் சிபாரிசு செய்ய முடியாது. கொஞ்சம் அதிகமா மூவங்கிறான், பேரங்கிறான், பேத்திங்க. அங்கே எவ்வளவு யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது. யானப்சி தான் அதனுடைய நிலைகள். இதுக்கெல்லாம் தலீல் இருக்கே இல்லையா? குர்ஆன்லயே எல்லாம் சொல்லி காமிக்கிறான். இந்த கைபெல்லாம் தலீல் உள்ள தலீல் கைபு எடுத்தனப்பா. இஸ்முன் 2வது பங்கு முசிபாலைக்கு தலீல் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். சானி கர்த்தனான் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை போல, சிவாத்தியினுடைய சிவத்துகளைப் போல, வல்யோமில் ஆகிர் மறுமை நாளைப் போல, அஹ்வாலிஹி அதனுடைய நிலைகளைப் போல இதற்கெல்லாம் தலீல் இருக்கு. ஒவ்வொரு முராது பிஹி ஃபில் ஆயத்தி அதுதாங்க இந்த ஆயத்தில் நோக்கம். இதற்கென்ன அந்த கைபான விஷயங்கள் இதற்கென்ன இது இருக்குது. தலீல் இல்லாத எத்தனையோ கைபான விஷயங்கள் இருக்கிறது. தலீலோடு உள்ள எத்தனையோ கைபான விஷயங்கள் இருக்கிறது. அந்த அவைகளை நம்புவார்கள். யூமினூன பில் கைபி அறிவுக்கு எட்டியது தலீல் உள்ளது, தலீல் இல்லாதது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்புவார்களே. அப்படிப்பட்ட முத்தகீன்களுக்கு இந்த குர்ஆன் என்ன செய்யும்? நேர் வழி காட்டும். எப்படி இருக்கு பத்தியா? ஒவ்வொரு முராதுவில் ஆயத்தி விளங்குதப்பா. இதுதான் இந்த ஆயத்திலே நாடப்பட்டிருக்கிறது. தலீல் உள்ள கைபானதும் இருக்கு, தலீல் இல்லாத கைபானதும் இருக்கு. அது அத்தனையும் அவங்க நினைச்சுவாங்க ஈமான் கொள்வார்களே. அப்படிப்பட்ட முத்தகீன்களுக்கு இந்த குர்ஆன் நேர் வழி காட்டும். சரி, ஆதான் இந்த அர்த்தம் எப்பன்னா இப்போ யூமினூன பில் கைப் இருக்குல்லப்பா தம்பி. யூமினூன பில் கைப தம்பி, பில் கைப யூமினூனை கொண்டு தள்ளுக்கு வைக்கிறது. என்னது? யூமினூனை கொண்டு தள்ளுக்கு வைக்கணும். அப்பந்தான் இந்த அர்த்தம் ரைட்டா? அப்போ அந்த பில் கைப்புங்கிறது எந்த இடத்துக்கு வந்துடும்? மஃபூல் பிஹியுடைய இடத்துக்கு வந்துடும். எந்த இடத்துக்கு வந்துடும்? மஃபூல் பிஹியுடைய இடத்துல இருக்கு. மஃபூல் பிஹி அல்ல, மஃபூல் பிஹியினுடைய இடத்தில் இருக்கிறது. மஃபூல் பிஹினா என்ன? செய்தவனுடைய செயல் இன்னொருத்தவன் மீது நிகழும். லரப்து செய்தன் செய்தை அடித்தேன், இது மஃபூல் பிஹிங்குவாங்க. அப்படிதானே? லரப்து தஹ்தீபன் ஒழுக்கம் கற்பிப்பதற்காக வேண்டி அடித்தேன், இது மஃபூல் லஹு. அப்படிதானே? சல்லைத்துல் மஸ்ஜிதே சல்லைத்துல் லைல மஃபூல் பிஹி. லரப்து லர்பன் போட்டு தள்ளிட்டேன், அக்கல் தாக்கல் நல்ல சாப்பிட்டேன், இது மஃபூல் முத்துலக்குவாங்க. விளங்குதப்பா? தைனி வ ரப்பி, என் ரப்புடன் என்னை விட்டு விடு. ஹதீஸ்ல வரும். தைனி வ ரப்பி, என்னுடைய ரப்புடன் என்னை விட்டு விடு. இதெல்லாம் என்ன இருக்குது? மஃபூல் மாகு. இதெல்லாம் என்னது? மஃபூல் மாகு. இது மஃபூல் பிஹி. இது என்னது? மஃபூல் பிஹி உடைய இடத்துல இருக்குது. ரைட் தானே? அப்போ அதான் சொல்கிறாங்க இந்த அர்த்தம் எப்படின்னா ரைட்டப்பா. ஆதா இந்த அர்த்தம் இதா ஜஅல்த ஹூ விளங்குதப்பா. ஏய் இதா ஜஅல்த ஹூ யூமினூன பில் கைபி என்பதை சிலத்தனில் ஈமான் யூமினூன பில் கைபி என்பதிலே நீ சேர்க்கக்கூடியவனாக இருந்தால் அங்கே உண்டு தள்ளிக்கு வைக்கணும். ஆமாம், இதா ஜஅல்தஹு பில் கைபி என்பதை சிலத்தனில் ஈமான் ஈமானின் பக்கம் சேரக்கூடியதா நீ ஆக்கினான். இந்த மௌசூல் சில அந்த சில இல்லைங்க விளங்குதப்பா. அங்கே உண்டு ஜாயின் பண்ணுறது. எங்கே உண்டு ஜாயின் பண்ணுறது? பில் கைபை யூமினூல கொண்டு போய் ஜாயின் பண்ணாதான். அவுகாயத்தஹு பில் கைபி என்பதை நிகழ்த்தினால்தான். மோக்கியல் மஃபூல் பிஹி, மஃபூல் பிஹியினுடைய இடத்தில் நிகழ்த்தினால்தான்.
விளங்குதப்பா? இதான் அப்பந்தான் இந்த அர்த்தம் வரும். ஹஃபி மறைவானதை எல்லாம் நம்புவார்களே அதுன்னு அர்த்தம் வைக்கிறது. ரைட்டா? அதுக்கு ஹாலுடைய அர்த்தம் கொடுக்கலாம். ஏப்பா தம்பி, யூமினூன பில் கைபு, எப்படி யூமினூன் அவர்கள் ஈமான் கொள்வார்கள், பில் கைபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டும் சஹாபாக்களை விட்டும் மறைந்திருக்கின்ற நிலைமையிலே ஈமான் கொள்வார்களே. முனாஃபிக்கள் அப்படி இல்லை. மூமின்களை பார்த்தா இதா லகுல்லதீன ஆமனு காலு ஆமன்னா இதா ஹலவு இலா ஷயாத்தீனியும், ஷைத்தான்கள் போன்ற தலைவர்கள்ட்ட போயிட்டா இன்னாமாக்கும் உங்களோட இருக்கிறோம், இல்லை அங்கே நம்மள போகிறீங்க இன்னமான முஸ்தஹ்சிஊன். விளங்குதா என்ன? முனாஃபிக்கள் மாதிரி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டும் சஹாபாக்களை விட்டும் மறைந்திருக்கின்ற நிலைமையிலையும் ஈமான் கொள்வார்களே என்ன அர்த்தம் கொடுக்கலாம். அப்போ அது ஹாலு. அப்போ கைபத்துடைய அர்த்தம், ஹஃபியுடைய அர்த்தம் கிடையாது. விட்டும் சஹாபாக்களை விட்டும் மறைந்திருக்கின்ற நிலைமையிலையும் ஈமான் கொள்வார்களேன்னா அதுக்கு ஹஃபியுடைய அர்த்தம் கிடையாது, கைபத்துடைய அர்த்தம் கொடுக்கணும். எடுத்துனப்பா? அதான் சொல்கிறாங்க வெயின் ஜால்தஹு ஹாலன், அந்த பில் கைபி என்பதை ஹாலாக்கினால், அலா தக்தீரி முல்தபிசீன பில் கைபி, மறைவி கொண்டு அவர்களுமோ புதிந்தவர்களாக இருக்கின்ற நிலைமையில் என்ற ஏற்பாட்டின் வரார். அப்படி இருந்தால் கானபி மானல் கைபத், அந்த கைப் என்பதற்கு கைபத்தினுடைய மானா ஆகிவிடும். ஒல் ஹஃபா, ஹஃபா என்ற மானா ஆகிவிடும். எப்பா ஏன் முல்தபிசீனன்னு சொல்லிட்டு இப்படி மாற்றுறாங்கன்னா, அல்ஹாலு வஸ்ஃபுன் ஃபதுலத்தும் முன்தஸிபுன் முஃபீமு ஃபீஹா லிங்க ஃபதுலன் நதுஹபு. ஹால்லாம் எப்படி இருக்கும்? வஸ்ஃபா இருக்கும். அப்படி தானேப்பா? ஏய் ஹால்லாம் எப்படி இருக்கும்? அப்போ அது வஸ்ஃபா, அதை மாற்றணும், தய்வீல் செய்யணும். விளங்குதா? முல்தபிசீன பில் கைபி ஏன்னு தய்வீல் செஞ்சுட்டா என்னவாயிராது? ஹாலாயிரும். ரைட்டில் சொல்கிறது விளங்குதான்னு இல்லை, சொல்கிறது விளங்குதல்ல. ஏய் இப்போ இன்ஜால் தொகு ஹால் என்ற பில் கைப் என்பதை ஹாலாக்கினால், அலா தக்தீரி முல்தபிசீன பில் கைப், முல்தபிசீன பில் கைப் என்ற ஏற்பாட்டின் பிரகாரம் ஹாலாக ஆக்கினால், கானபி மேனல் கைபத், கைபத் என்ற மானாவை கொண்டும், வல் ஹஃபா, ஹஃபா என்ற மானாவை கொண்டும் ஆகிவிடும் மறைவு, அவர்கள் மறைந்திருக்கின்ற நிலையிலே என்ன இருக்கும். அப்போ வல்மானா கருத்து அன்னகும் விளங்குதா? வல்மானா கருத்து அன்னகும் அவர்கள் யூமினூன், வல்மானா கருத்து அன்னம் அவர்கள் யூமினூன ஈமான் கொள்வார்கள், போட்டு காமிக்கிறாங்க பாரு. வாயிபீன் அவர்களும் மறைந்திருக்கின்ற நிலைமையிலேயும், அன்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே போட்டிருக்கு பாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டும் சஹாபாக்களை விட்டும் மறைந்திருக்கின்ற நிலைமையிலும் ஈமான் கொள்வார்களே. அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும். லாக்கல் முனாஃபிகீன், முனாஃபிகீன்களை போன்று கிடையாது. அல்லதீன, எப்படிப்பட்ட முனாஃபிக்குகள்? இதா லக்குல்லதீன ஆமனு காலு ஆமன்னா, ஈமான் கொண்டவர்களை சந்திக்கும் போது ஆமன்னா என்று சொல்வார்கள். இதா ஹலவு இலா ஷயாத்தீனியும், ஷைத்தான்கள் போன்ற தலைவர்களின் பக்கம் தனித்து விட்டால், ஹலவுன்னு எப்படி அர்த்தம் வைக்கணும்? இதா ஹலவு இலா ஷயாத்தீனியும், ஷைத்தான்கள் போன்ற தலைவர்களின் பக்கம் தனித்து விட்டால், காலு அவர்கள் சொல்வார்கள், இன்னா மஅக்கும் நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம், இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஊன் நாங்கள் மூமின்களை கிண்டல் பண்ணக்கூடியவர்கள் தான் என்று சொல்வார்களே. அந்த முனாஃபிக்கின்களை போன்ற அன்றியே அல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டும் சஹாபாக்களை விட்டும் மறைந்திருக்கிற நிலைமையிலேயும் ஈமான் கொள்வார்களே. அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும். எழுதுனப்பா? அல்லது அவ் அனில் மூமணி பிகி, ஏபா இப்படி ஒன்று கிடக்கொண்டு வளைக்கிறாரு. அவில் மூமணி பிகி, யாரை கொண்டு கியாம நாள் வரை ஈமான் கொள்ளப்பட்டு கொண்டே இருக்குமோ அப்படிப்பட்டவர்களை விட்டு மறைந்திருக்கின்ற நிலைமையிலே. இப்போ இது சஹாபாக்கள் அல்லாதவர்கள், சஹாபாக்களுக்கு பின்னால் வந்தவர்கள் எடுக்கும். ஏபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாம நாள் வரை வர இருக்கிறவர்கள்லாம் ஈமான் கொண்டுகிட்டே திரும்ப இருப்பாங்க. கியாம நாள் வரை வர இருக்கிற மக்கள் என்ன செய்வாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்டே தான் இருப்பாங்க. அதான் அப்போது மூமின்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டும் சஹாபாக்களை விட்டும் மறைந்திருக்கின்ற நிலைமையிலே ஈமான் கொள்வார்களே என்ன அர்த்தம் வைக்கலாம்? அல்லது
மூமணி பிகி, யாரை நம்பப்படுமோ, யாரை ஈமான் கொள்ளப்படுமோ. விளங்குதான் கேட்டேன். கியாம நாள் வரை, எது வரையா? கியாம நாள் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொள்ளப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, அவங்க நம்பப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு மகாயிபா இருக்க நிலைமையிலையும் நம்ம நபி ஸல்லல்லாஹு பார்க்கவே இல்லை. குர்ஆன் இறங்குனதை பார்க்கல, வஹி இறங்குனதை பார்க்கல. ஆனால் நம்ம ஈமான் கொண்டு தானே இருக்கிறோம். அல்லாஹ் கடைசி வரை ஈமானோடு இருந்து ஈமானோடு மரணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தருவானா. நம்மளை பற்றி தான் ரசூல் தான் ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு நாள் கேட்டாங்க, திருமதி ஷெரீஃபில் வருது, ஐயுக்கும் ஆஜபு இலைக்கும் ஈமானா, உங்களில் யார் ஈமானால் ஆச்சரியமானவர்கள்னு கேட்டாங்க. ஈமானால் நபிமாலுடைய ஈமான் தான் ஆச்சரியமானது. எப்பொழுதும் அல்லாஹ் ஆலமு இம்முராதின்னு சொல்கிற சஹாபாக்கள் அன்னைக்கு ஒசுக்குன்னு எப்படி சொல்லிட்டாங்க? நபிமாருடைய ஈமான் தான் ஆச்சரியம். நபிமாருடைய ஈமான் உறுதி வாய்ந்ததுன்னு சொல்லுங்கப்பா. அவங்க ஈமான் கொண்டது எப்படிப்பா ஆச்சரியம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, வஹி வருது, அதையெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. அவங்க ஈமான் கொண்டு தானே ஆகணும். நபிமாருடைய ஈமான் உறுதியானது, வலுவானது என்று சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்ளலாம். அவங்க ஈமான் எப்படி ஆச்சரியம்? நான் ஐயுக்கும் ஆஜிபு இலைக்கும் ஈமானான்னு கேட்குறேன். ஈமானால் உங்களிலே ஆச்சரியமானவர்கள் யார்? நபிமார்களுக்கு வயிலங்க வருது, மலக்கு வர்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, அல்லாஹ்ட்ட பேசுகிறாங்க. கல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா, அல்லாஹ்வுடைய அற்புதங்களை சனப்பொழுதும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஈமான் உறுதி வாய்ந்தது என்றால் ஏற்றுக்கொள்ளலாம். அவங்க ஈமான் இப்படிங்க ஆச்சரியமாக இருக்கும். அப்போ என்ன இருக்குது? விளங்குதப்பா? யாருடைய ஈமான்? மலக்குமாருடைய ஈமான் ஆச்சரியம்னாங்க. யாருடைய ஈமான்? மலக்குமாருடைய ஈமான் எப்படி ஆச்சரியம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் வஹியை கொண்டு வர்றாங்க. கொண்டு வர்றது யாரு? அரிசிக்கிட்ட போய் நின்று என்ன செய்கிறாங்க? வஹியை கொண்டு வர்றதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான். சில மலக்குகள் ருக்கூலே இருக்காங்க, சுஜூதிலே இருக்காங்க. ரூவை வாங்குற பொறுப்பையே இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு தான் கொடுத்துருக்கான். சூர் ஊதுற பொறுப்பையே யாருக்கு தான் கொடுத்துருக்கான்? இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்துருக்கான். அது தூக்கி வாயிலெல்லாம் வச்சுட்டாங்க, காதை தீட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹேன்னா ஊதிடுவார், ஹேன்னு சொன்னால் போதும். இப்போ நம்ம பிறப்புக்குவான போதுன்னா பிறப்பிடுவான், அங்கே அப்படிலாம் தூக்கி வச்சுட்டாங்க, ஊது என்ன ஊதிடுவாங்க. அவங்க ஈமான் உறுதி வாய்ந்ததில் அங்கே இருக்கும். அவங்க ஈமான் எப்படிங்க ஆச்சரியம்? மீகா அலைஹிஸ்ஸலாமுக்கு தான் மலையை பொறுப்பே கொடுத்துருக்கான். மலையை கொண்டு வர்றது, ரிஸ்கை கொண்டு வர்றது, இந்த வேலை உள்ள யாருக்கு? மீகாயில், இஸ்ராயில், இஸ்ராஃபில், அப்துல்லான்னு அர்த்தம். ஜப்ரூன், மீக்குன், இஸ்ருன், அபுதுல், ஈல், அல்லா. ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராயில், இஸ்ராஃபில் எல்லாம் அப்துல்லா. மலக்குமாருக்கு ஈமானுக்கு எப்படிங்க ஆச்சரியம்? அது உறுதி வாய்ந்தது இல்லைங்க. அப்போ சஹாபாக்கள் அடிச்சிட்டாங்க, எங்கள் ஈமான் தான் ஆச்சரியம். ஆமாம், உங்கள் ஈமான் ஆச்சரியம். என்ன பார்க்குறீங்க? நேரடி தர்பியத்தில் இருக்கீங்க, வஹி இறங்குறத பார்க்குறீங்க, அற்புதங்கள் நிகழ்த்தி காமிக்கிற விரலிருந்து தண்ணி வந்து இதெல்லாம் பார்த்தீங்க. ஒரு போல சாப்பாட்டை ஒரு பெண்ணும் பெரும் கூட்டம் உட்காந்து சாப்பிட்ருக்கீங்க. கத்த கித்தத்தில் அகழ் போரில் பெரிய போராங்கல் குடிக்கிட்டு உங்களால் உடைக்க முடியல, பவுடர் ஆக்கிட்டேன் நான். என்கிட்ட இருந்து வர்ற அற்புதங்கள்லாம் பார்க்க தானே செய்கிறீங்க. குளிர் காலத்தில் வஹி இறங்குது, வேர்த்து விருது விருத்துறேன். அதான் சொல்லிட்டேனே, கையிலிருந்து தண்ணி வருதுன்னு. விளங்குதா? நிலவை பிளந்திருக்கு. எல்லா விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் பார்த்துருக்காங்க. உங்கள் ஈமான் உறுதி வாய்ந்ததுங்க. நீங்கள் ஈமான் கொள்றது ஆச்சரியம் எப்படி சொல்ல முடியும்? அபூஜெல்லாம் ஈமான் கொள்ளாமல் இருந்தாங்க. விளங்குதப்பா? அது சஹாபாக்கள் ஈமான் உறுதி வாய்ந்தது. உங்கள் ஈமான் ஆச்சரியம்லாம் கிடையாதுங்க. அப்படியா? அப்போ எங்களுக்கு தெரியலைங்க, யாரை சொல்லான்ட்டாங்க. 3 தப்பாயிடுச்சு. உடனே சொன்னாங்க, என்னை பார்த்துருக்க மாட்டாங்க, என்னை கண்டிருக்க மாட்டாங்க, வெய்ய இறங்குறது கண்டிருக்க மாட்டோம். ஒரு கூட்டம் மூமினாக இருப்பாங்க. வானத்திலிருந்து மழை இறங்குற மாதிரி ஃபித்னா இறங்கிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் ஈமானை பாதுகாத்துக்கிட்டு ஒரு கூட்டம் இருப்பாங்க. பிற்காலத்தில் வருவாங்க ஒரு கூட்டம், வைலாகி வருவாங்க, புகாரி ஷெரீஃப் ஓதுவாங்க. பேப்பரில் தான் பார்ப்பாங்க. என் பேச்சை பிள்ளை எதில் பார்ப்பாங்க? பேப்பரில் வரும். பேப்பரில் இருக்கும். புகாரி ஷெரீஃப்லாம் பேப்பரில் தானே இருக்குது. முஸ்லீம் ஷெரீஃப் இதில் இருக்குது, பேப்பரில். நான் சொன்னேன்னு அப்படியே கட்டுப்பட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்களா, முடிஞ்சு போச்சு. நம்மளை தான் சொல்லியிருக்காங்க ஆச்சரியமானவங்க. விளங்குதப்பா? இப்போ இங்கே வை இப்படி வரல் வனில் மூமணி பிகி, கியாம நாள் வரை எவர்கள் நம்பப்படுவார்களோ, யார் ஈமான் கொள்ளப்படுவார்களோ,
அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டும் வாய்வாய் இருக்கின்ற நிலைமையிலே, மறைந்திருக்கின்ற நிலைமையிலேயும் ஈமான் கொள்வார்களே. அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு இந்த குர்ஆன் நேர் வழிகாட்டு. என்ன அற்புதம் இதில் விளங்குதரா? இதெல்லாம் ஹாலு. ஏனால் லிமாருவி அறிவிக்கப்பட்டிருப்பதினால் அன்னபர மசூத் ரலியல்லாஹு கால, அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்லியிருக்காங்க, வல்லதி லா இலாஹ கைருஹு, எவனை தவிர்த்து நாயன் இல்லையோ அவன் மீது ஆணை, ஆமன அஹதுன், யாரும் ஈமான் கொள்ளவில்லை, அஃதல மின் ஈமானின் பிகைப், மறைவானதை கொண்டு ஈமான் கொள்வதை விட சிறந்த முறையில் யாரும் ஈமான் கொள்ளலைங்கிறான். கைபானதை கொண்டு இப்போ நம்மளாம் ரசூல் தான் பார்க்கதே இல்லை. ரசூல்லாம் சொல்லிட்டாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் சரிந்தானோ. ஹதீஸா? ஹதீஸில் இருக்கா? புகாரிலே வருது. அப்படியே சரண்டர் ஆயிடுறோம். கைபை கொண்டு ஈமான் கொள்வதை விட சிறந்த முறையில் ஈமான் கொள்ளக்கூடிய எவனும் கிடையாது. அல்லது லா கைரு லா இலா கைரு மாமன் அதுன்னு யாரும் ஈமான் கொள்ளவில்லை, அஃதல மின் ஈமானின் கைபின், கைபானதை கொண்டு ஈமான் கொள்வதை விட, மறைந்த நிலைமையில் ஈமான் கொள்வதை விட சிறந்த முறையில் ஈமான் கொள்ளக்கூடிய யாரும் கிடையாது. அப்போ நம்ம தான் இப்படி சொல்லிட்டு சும்மா கர ஆதில் ஆயத்தை யூமினூன பில் கைபி நான் ஓதி காமிச்சேன். கைபை நம்புவார்களே, இல்லை எல்லாத்தையும் பார்த்தா தான் நம்புவோமாப்பா. பார்த்தே நம்பாமல் இருக்கான் அவர் கூட்டம். பார்த்துட்டா நம்ம உளுந்துருவோம் எல்லான்னு தான் வரணும். கீழே ரெண்டு அர்த்தமா, ஒன்று மஃபூல் பிஹி, ரெண்டாவது ஆளு, இல்லை விளங்குதா? மூணாவது யூமினூன பில் கைப், கல்வி கொண்டு ஈமான் கொள்வார்களே. அப்போ ஆலத்து பா என்ன அர்த்தம்? ஆலத்து. வக்கீல சொல்லப்படுகிற கீழ்கருத்து தான் அல் முராது பில் கைப், கைப் என்பதை கொண்டு நோக்கல் கல்பா இருக்கும். அப்போ வல் மயனா கருத்து யூமினூன பி குலூபிஹிம், கல்புகளை கொண்டு ஈமான் கொள்வார்களே. லா கமன், ஒருவனை போன்று அல்ல, யகூலூன பி அஃப்வாஹிஹிம் மா லைஸ ஃபீ குலூபிஹிம், உள்ளங்களில் இல்லாததை உள்ளங்களில் இல்லாததை வாய்களை கொண்டு பேசுவார்களே. உள்ளங்களில் இல்லாததை வாயை கொண்டு பேசுவார்களே, அவர்களை போன்று அல்லாமல் கல்புகளை கொண்டு ஈமான் கொள்வார்களே அர்த்தம். கேட்டுப்பா. அப்போ பல் பாவு அலல் அவ்வரி, முந்தினதின் பிரகாரம் யூமினூன பில் கைப்னு சொல்கிறோம்ல, ஹஃபான்னு விளங்குதான் இருக்கண்ணே. அப்போது நீ தயதியத்தியது முத்தத்தியாக்குவதற்காக வேண்டியா இருக்கும். வலசானி ரெண்டாவது மேலே ஆளுடைய அர்த்தம் வைக்கிறோம்ல, அப்படி வைக்கும்போது நீ முசாஹபத்துக்காக வேண்டியா இருக்கும். அப்போ ஆளுடைய அர்த்தம். வல சாலிசி மூணாம் பிரகாரம் கல்வை கொண்டு ஈமான் கொள்வார்கள் சொல்கிறோம்ல, இதன் பிரகாரம் நீல் ஆலத்தியந்தம் ஆலத்துக்காக வேண்டியா இருக்கும். அடுத்து இப்போ யுகீமூன் அஸ்ஸலாத்த, அது எப்படிப்பட்ட முத்தகீன்கள் தெரியுமா? யுகீமூன் அஸ்ஸலாத்த, தொழுகையை நிலைநிறுத்துவார்களே. என்ன இப்படி இல்லை யுகீமூன் அஸ்ஸலாத்துக்கு எத்தனை அர்த்தம்? 4 அர்த்தம் கொடுக்குறாங்க, குறிச்சிக்கோ. யுகீமூன் அஸ்ஸலாத்த இதனால் யுஅத்திலூன அர்கானஹா முதல் அர்த்தம், அதனுடைய ருக்கூன்களை சரியாக செய்வார்களே. அந்த ருக்கூன்களை யுவாதிபூன அலைகா, அந்த தொழுகையில் நியமமாக இருப்பார். ஒரு நாள் தொழுதுட்டு 9 நாளைக்கு விடுறது, ரமதானில் தொழுகிறது, 27ஓடு அள்ளி போட்டு போயிடுறது, பெருநாளோடு அள்ளிட்டு போட்டு அப்படி இல்லை. வாதிபூன அலிகா, தொழுகையில் நிரந்தரமாக இருப்பார்களே, ரெண்டாவது அர்த்தம். மூணாவது யுஷம்மிரூன இல்லையா அதாயிகா, தொழுகையை நிலைநிறுத்துவதற்கு உத்வேகமாக உற்சாகமாக இருப்பார்களே. சாஹி ஷம்மிர் வலாத்த ஜல்தாக்கிரல் மோ தீப நிசியா நூஹுல லாலும் முபீனு. சாஹி நண்பா, யா சாஹிபினுடைய தர்ஹீம், நண்பா ஷம்மிர் தயாராவு, சாஹி ஷம்மிர், சாஹி ஷம்மிர் நண்பா நீ மூத்துக்கு ரெடியாயிரு, லாக்கிரல் மூத்தி நினைக்கக்கூடியவனாகவே இரு. இப்போ நிசியானுகு அலால் முபீன், அதை மறப்பது மிகப்பெரிய வழிகெடுப்பா. எப்பொழுதும் மூத்துக்கு ரெடியாக இருக்கும். அப்போ அதை நிறைவேற்றுவதற்கு உற்சாகமாக உத்வேகமாக இருப்பார்களே. தள்ளுவண்டி மாதிரி தள்ளுற மாதிரி இருக்கக்கூடாது. வாங்க 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 சொல்லி வாங்க இல்லை தள்ளிக்கிட்டு தான் இருப்பான். இந்த தள்ளுவண்டியெல்லாம்
நாலாவது யத்தூன, தொழுகையை அந்த நேரங்களிலே நிலைநிறுத்துவார்களே, தொழுகையை நிலைநிறுத்து அதான் செய்வார்களே. இப்படி 4 அர்த்தம் இருக்கு. அந்த 4 3 ஷம்மீரூனலி அதாயிகா, அந்த தொழுகையை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி உற்சாகமாக இருப்பார்களேன்னு அர்த்தம். அப்போ 4 அர்த்தம். அத்தீலூன அருக்கானகா, வாதிபூன அரைகா, நிரந்தரமாக தொழுவாங்களே, நியமமாக தொழுவாங்களே. ஷம்மீரூனலி அதாயிகா, அதை நிலைநிறுத்துவதற்கு உற்சாகமாக இருப்பார்களே. அத்தூன கலா செய்யாமல் அந்தந்த நேரங்களில் தொழுவார்களே. இந்த நேரங்களில் வாக்குத்தாவான இருக்கிறார்கள்.